Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் ஏசாயா 65 அதிகாரம் 24 வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்கள் இருதயத்திற்குள் நீங்கள் இரகசியமாய் பேசிக்கொள்வது பரலோகத்தை எட்டும் முன்னரே தேவனுடைய கரம் அசையும். இன்றைக்கு ஆண்டவருடைய ஆசிர்வாதத்திற்காக அவருடைய பாதத்தில் காத்திருக்கிறீர்கள். மனமுடைந்து போகாதீர்கள், நம்பிக்கை இழக்காதீர்கள். தேவன் உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். அவர்கள் கூப்பிடுகிறதற்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன். அவர்கள் பேசும்போதே நான் கேட்பேன் என்று அவர் கூறுகிறார். எவ்வளவு ஆறுதலான வார்த்தை இது! உங்களோடு பேசுவதற்கு, உங்களை தைரியப்படுத்துவதற்கு நண்பரோ வேறு யாரோ இல்லாமல் இருக்கலாம். மனம் கலங்காதிருங்கள். நீங்கள் பேசுவதற்கு முன்னமே உங்களுக்கு செவி கொடுத்து உங்கள் கூப்பிடுதலுக்கு பதிலளிக்க தேவன் ஆயத்தமாய் இருக்கிறார். அதுவே ஜெபம். கர்த்தராகிய தேவனிடம் நாம் பேசுவதே ஜெபம். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடிருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் என்று வேதம் கூறுகிறது. நம் தேவன் எவ்வளவு அன்புள்ளவர்! ஆபத்து காலத்தில் நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடுவதற்கு முன்னமே உங்கள் கூப்பிடுதலை, நீங்கள் கடந்து செல்லும் வேதனையான சூழலை அவர் அறிந்திருக்கிறார். அவர் உங்களுக்கு உதவி செய்து உங்களை விடுவிப்பார். சில நேரம் நம்முடைய குடும்பத்திலே இப்படி நடப்பதை காணலாம். நாம் ஒரு சிக்கலான நிலையை குறித்து பேசிக்கொண்டிருக்கும் போது அல்லது தற்செயலாக இப்படி இருந்திருந்தால் நன்றாக இருக்கும் என்று கூறினால் அற்புத விதமாக ஒரு காரியம் தோன்றும். தேவன் சிறிய விஷயங்களையும் அவ்வளவு நேர்த்தியாக ஒழுங்கு பண்ணுவார். இந்த மாதிரியான ஆசீர்வாதத்தை தம்மை தேடுகிறவர்களுக்கு, தம் பின்னே ஓடுகிறவர்களுக்கு, தம் சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு, தமது சித்தத்தின்படி வாழ்கிறவர்களுக்கு அவர் கொடுக்கிறார். தம் பிள்ளைகளை அப்படி அவர் நேசிக்கிறார். இன்றைக்கு அப்படி வாழ்வதற்கான கிருபையை அவர் அளிக்கிறார். ஆண்டவர் உங்களை அப்படி தம் அருகில் கொண்டு வருகிறார். நீங்கள் கூப்பிடும் முன்னரே அவர் பதில் அளிப்பது போன்று கிட்டி சேர்க்கிறார். நீங்கள் கூப்பிடும் முன்னரே அவர் பதிலளிப்பார். நீங்கள் பேசிக்கொண்டிருக்கும் போதே அவர் கேட்பார். பிரியமானவர்களே, வாழ்க்கையில் நீங்கள் எப்படிப்பட்ட பிரச்சனையினூடாக கடந்து சென்றாலும் கர்த்தர் நிச்சயமாக உங்கள் ஜெபத்தை கேட்டு பதிலளிப்பார். தேவன் உங்களுக்கு தர நினைத்திருக்கும் ஆசீர்வாதங்களை ஒருவராலும் தடை செய்ய முடியாது. ஆண்டவருக்கும் உங்களுக்கும் இருக்கிற இடைவெளியோ அல்லது உங்கள் மீறுதல்களும் தவறுகளும் உங்களை தேவ அன்பிலிருந்து பிரிக்க முடியாது. நீங்கள் தேவனை நோக்கி கூப்பிடுகிற நேரங்களிலெல்லாம் அவர் உங்களுக்கு நிச்சயமாக மறு உத்தரவு கொடுப்பார். முதல் விண்வெளி வீரரான நீல் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் திட்டமிட்ட நேரத்திற்கு சற்று முன்பதாகவே சந்திரனில் கால் பதிக்க விரும்பினார். ஆனால் நாசா விஞ்ஞானிகள் இதற்கு ஒப்புதல் அளிக்கவில்லை. சந்திரனில் உள்ள காற்றழுத்தத்தை தாங்குவதற்கு அவருடைய இருதயம் பலமுள்ளதாக இருக்கிறதா என்பதை சோதித்தறிய விரும்பினார்கள். அவருக்கான பரிசோதனைகள் முடிந்து அவர் தகுதியுள்ளவர்தான் என்பதை சோதித்த பின்னே அவரை சந்திரனில்
காலனில் கால் பதிக்க அனுமதித்தனர். ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் மேல் இவ்வளவு அக்கறை கொண்டவராக இருப்பாரெனில் நம்முடைய பரம பிதாவானவர் நம் மீது எத்தனை அக்கறையும் கரிசனையும் கொண்டவராக இருப்பார். அவர் நம்முடைய கூப்பிடுதலை கேட்காமல் இருப்பாரா? நிச்சயமாகவே கேட்டு பதில் கொடுப்பார். தேவனுடைய மகத்துவத்தை நாம் ஒரு நாளும் விவரிக்க முடியாது. தமது பிள்ளைகள் எப்பொழுதும் தன்னோடு தொடர்பு கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். உங்கள் ஜெபத்திற்கு அவர் செவி கொடுத்து மகத்துவமான காரியங்களை அவர் உங்களுக்கு செய்வார். நீங்கள் கேட்பதற்கு முன்னே உங்கள் இருதயத்தின் வாஞ்சைகள் அவருக்கு தெரியும். அவர் உங்களுக்கு பதில் கொடுப்பார். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிரு என்ற வேதவசனத்தின்படி அவர் மீது முதலாவது உங்கள் முழு நம்பிக்கையையும் வைத்து அவரை நோக்கி கூப்பிடுங்கள். அப்பொழுது அவர்கள் கூப்பிடுகிறதற்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன். அவர்கள் பேசும்போதே நான் கேட்பேன் என்று கூறிய தேவன் உங்கள் ஜெபத்திற்கு நிச்சயம் பதில் தருவார். அரணும் கோட்டையுமான கிறிஸ்துவின் மேல் நீங்கள் கட்டப்பட்டிருக்கிறபடியினால் உங்கள் நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போவதில்லை. தேவன் தாமதித்தாலும் உங்களுக்கு நன்மையானதை செய்வார். கவலைப்படாதிருங்கள். தேவன் இன்றும் ஜீவிக்கிறார். அவர் உங்களுக்கு உதவி செய்து தமது நாமத்தை மகிமைப்படுத்துவார். தேவன் நம் ஜெபத்தை கேட்கிறார் என்று வேதம் கூறுகிறது. இப்போதும் உங்கள் கவலைகளை ஆண்டவரின் பாதத்தில் வைத்துவிடுங்கள். அவரிடமிருந்து பதிலை பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். ஜெபம். அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய தயையையும் வேலையையும் நம்பி விசுவாசமுள்ளவளாக முன்னே வருகிறேன். உம்முடைய கிருபையால் என்னை பலப்படுத்தும். உம்மை நாடி வந்தவர்களை நீர் ஒருபோதும் கைவிடுவதில்லை என்பதை நான் அறிவேன். நான் எப்படிப்பட்ட சோதனைகளின் வழியாக கடந்து சென்றாலும் நீர் என்னை விடுவித்து மகத்துவமான காரியங்களை என் வாழ்வில் செய்தருளும். உம்மையே நம்பியிருக்கிறேன். என் ஜெபத்தை கேட்டு என்னை ஆசிர்வதியும். என்னுடைய இருதயத்தை, என் சிந்தனைகளை, மௌனமான என் கூப்பிடுதலை நீர் பார்க்கிறீர். என்னுடைய தேவைகள் எல்லாவற்றையும் நான் அவற்றை வெளிப்படுத்தும் முன்னரே நீர் அறிந்திருக்கிறீர். நான் பார்க்கக்கூடாத வழிகளில் நீர் கிரியை செய்கிறீர். நான் உமக்கு காத்திருக்கும் போது என் இருதயத்தை சமாதானத்தினாலும் நம்பிக்கையினாலும் நிரப்பும். உம்முடைய தெய்வீக வேலையையும் பரிபூரண திட்டங்களையும் நம்பும்படி என் விசுவாசத்தை பலப்படுத்தும். என் முழு இருதயத்தோடும் உம்மை தேடவும் கீழ்ப்படிதலோடு நடக்கவும் என் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் அன்போடு ஒழுங்கு பண்ணுகிறீர் என்று நம்பவும் உதவும். ஆண்டவரே, நீர் என் பட்சத்தில் இருக்கிறீர். எனக்கு விரோதமாக இல்லை என்ற சத்தியத்தில் நான் நிலைப்பாருகிறேன். எனக்கு ஒத்தாசை செய்யும்படி நான் கூப்பிடுவதை தயவாய் கேளும். நீர் அன்பும் கரிசனையும் உள்ள தகப்பன் என்பதை அறிந்திருக்கிறேன். நான் கடந்து செல்லும் உபத்திரவங்களை நீர் அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே, தயவாய் என்னை தேற்றி ஆறுதல் படுத்தி என் கவலைகளை அகற்றி போடும். என் உடைந்த உள்ளத்தை குணப்படுத்தும். உம்முடைய வல்லமை எனக்குள் இப்போது இறங்குவதை நான் உணரட்டும். ஜீவனுள்ள தகப்பனான உம்மோடு நான் நெருங்கி ஜீவிக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன்.
தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.